Good evening friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸல்ல ஆட்டோ ஹைலைட் செல். அதாவது ஆட்டோ ஹைலைட் செல் அப்படிங்கிறது என்ன அப்படினா ஒரு செல்ல நம்ம இப்படி கிளிக் பண்ணும் பொழுதோ இல்ல மூவ் பண்ணும் பொழுதோ நெக்ஸ்ட் செல்லுக்கு நம்ம நகர்த்தும் பொழுது அந்த செல்லுல என்ன வேல்யூ, செல்லுங்கிறது என்னன்னா இதான் ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு காலம், இது ஒரு ரோ. ஓகேவா? செல்லுனா ஒரே ஒரு எதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பேர் தான் செல். இப்போ இந்த செல்லில் உள்ள வேல்யூ மட்டும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அந்த ஹைலைட் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படின்னா இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட் வந்து போல்டாவோ இல்லை அதோடைய பேக்ரவுண்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணியோ நம்ம மாற்றி காமிக்கணும். அப்போ ஒரு செல்லோட வேல்யூவை நம்ம தனியாக ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு ரெடியாக இருக்கு. இந்த டேட்டாஸ்ல உள்ள வேல்யூல உள்ள செல்லை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேட்டாஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் செலக்டட் இந்த டேட்டாஸ் மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓவராலா நீங்க டோட்டலா இந்த ஷீட்டே கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல வச்சு இந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா எல்லா இந்த ஷீட் வந்து அப்படியே டோட்டலா எல்லாமே செலக்ட் ஆயிடும். நான் டோட்டலா எல்லா ஷீட்டையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன போறேன் அப்படின்னா ஆல்ரெடி மெனுல பாத்தீங்க அப்படின்னா ஹோம் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் இல்லையா, ஹோம்னு இந்த ஹோமை கிளிக் பண்ணிட்டு அதுல கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்றோம். கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அதை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல நியூ ரூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வரேன். புதுசா நான் ஒரு ரூல் ஒன்னு செட் பண்ண போறேன். அப்ப நியூ ரூல் அப்படிங்கிறதுக்கு வரேன். வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓபன் ஆகும். இதுல use a formula to determine which cell to format அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை போய் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண பிறகு நான் புதுசா ஒரு ரூல் தானே அப்ளை பண்ண போறேன், அதை இங்க அப்ளை பண்ண போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கொடுக்குறோம். ஈக்குவல் டு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட், இதுல ரோ ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கமா காலம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட். நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணிருக்கனால அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். திரும்ப ஈக்குவல் டு செல் ஓபன் பிராக்கெட் கொடுத்து கொட்டேஷன் மார்க்குள்ள அட்ரஸ். இப்போ இந்த அட்ரஸ்க்குள்ள உள்ள கமாண்டை நம்ம கொடுத்தாச்சு. இதுதான் இதுக்கான ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எனக்கு என்ன மாதிரியான இங்க நோ ஃபார்மேட் செட்னு இருக்கு இல்லையா, நம்ம எந்த ஃபார்மேட்டுமே இன்னும் செட் பண்ணல, ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா என்ன மாதிரியான ஃபார்மேட் வேணும், ஃபார்மேட் போறோம். எனக்கு அந்த செல்லை கிளிக் பண்ணும் பொழுது என்ன வரணும்னா அதோடைய ஃபில் கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்ன வரணும்னா ப்ளூ ஆர் எனி கலர் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டேன். அடுத்து ஃபாண்ட் எப்படி இருக்கணும், போல்டா இருக்கணும்னு சொல்றேன். பார்டர் வேணும்னா நீங்க பார்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபில் கலர் தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் எப்படினாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சிங்கிள் கலர் கொடுத்துருக்கேன். வேற கலர் மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். பேட்டர்ன் கலர் இது ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணி இந்த இடத்துல ஓகே பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று நம்ம செட் பண்ணணும். இப்போ இது ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஃபில்னு அந்த ஷீட், இந்த ஷீட்டினுடைய வியூ கோட எடுக்கிறேன். இந்த ஷீட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கேன்னா ஆட்டோ ஃபில் செல் கலர்னு வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த கோடிங் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கமாண்ட் வந்து நான் கொடுக்க போறேன். என்ன கமாண்ட் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா ஆக்டிவ் செல் டாட் கால்குலேட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறோம். ஆக்டிவ் செல் டாட் கால்குலேட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல செல்ல கிளிக் பண்றீங்களோ அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. சேஞ்ச் ஆகுதா? நீங்க எங்க வேணாலும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் வந்து நமக்கு தெரியும். இல்லை இந்த ஹைலைட் கலர் நீங்கள் தனியாக சேஞ்ச் பண்ணி வேற கலர் எதுவும் மாற்றணும் அப்படின்னா அகெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் ஹோம்க்கு போகிறோம். அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வரும்.
அதுல இப்ப நீங்க நியூ ரூல்னு போக கூடாது, மேனேஜ் ரூல் அப்படின்னு போகணும். மேனேஜ் ரூல்னா என்ன அப்படின்னா அந்த ரூலை வந்து இப்ப எடிட் பண்ண போறோம். நம்ம இதுல இந்த எடிட் ரூல்னு இருக்கு இல்லையா, அதுல போறோம். போய் நான் இப்ப இந்த ஃபார்மட் கலரை வந்து சேஞ்ச் பண்றேன், வேற கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த பேட்டர்ன் மாடலுக்காக உள்ளது. இந்த மாடல் கொடுத்து பாத்தீங்கன்னா கூட ஒரு சேஞ்ச் ஆகுது பாருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணி இதையும் ஓகே பண்ணிடுறேன். அப்ளை, ஓகே. இப்ப பாருங்க சேஞ்ச் ஆகுதா? ஃப்ரெஷ்ஷா நம்ம அப்ளை பண்ணும்போது நியூ ரூல்ல போய் அப்ளை பண்றோம். அதை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹோம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல மேனேஜ் ரூல்ல போறோம். ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து ஒரு செல்லோட வேல்யூவை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி என்ன செல்ல வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக உள்ளது. ஏன்னா நம்ம கர்சர் நமக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறத சடனா ஏதோ ஒரு வேர்டை சர்ச் பண்றோம் அப்படிங்கிறப்ப இப்ப கர்சர் இங்க இருக்கு, நான் ஒரு வேர்டை சர்ச் பண்றேன், இப்ப ஒரு நேம் சர்ச் பண்றேன். சர்ச் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரிட்ட போய் ஹைலைட் பண்ணி நமக்கு காமிக்கும். ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.